அம்மாமார்கள் அவர்களின் பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகளை என் தங்கம் என்று கூப்பிடுவதை நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். ஏதோ எனது அம்மா என்னை இப்போ கூட இருந்துட்டு அப்படித்தான் அழைப்பார். அதே போன்று தங்கமே உன்னைத்தான் தேடி வந்தேன் நானே என்று பாடல் வரிகள் கூட இருக்கின்றன. ஆனால் இப்படி தங்கம் தங்கம் என்று ஒருவரை அழைக்கின்றோமே, இதில் எது உண்மை அடங்கி இருக்கின்றதா என்பதை எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா? அடடா, இது என்னடா வழக்கம் போல் மர்மமாக பேச ஆரம்பித்து விட்டேன் என்று யோசிக்கின்றீர்களா? சரி சரி, கவலையை விடுங்கள். நானும் தங்கம்தான், அதே போல் நீங்களும் தங்கம்தான். இதற்கு பின்னால் அப்படி என்னதான் மர்மம் இருக்கின்றது என்பதை நீங்களும் அறிய விரும்பினால் இன்றைய சாய் நிரோஷ் ஷோவை கண்டிப்பாக பார்க்கத்தான் வேணும். ஹாய் அண்ட் வணக்கம் நண்பர்களே. இன்றைய சாய் நிரோஷ் ஷோவுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, நேரடியாக விஷயத்துக்கே போவோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாம் அனைவரும் இந்த உலகில் பிறக்கும் பொழுது நமக்கென்று சொந்தமாக கொஞ்சம் தங்கத்தையும் எடுத்துக்கொண்டே வருகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? நமது உடலில் 0,0002 கிராம் தங்கத்துகள்கள் உள்ளன. இதில் பெரும்பான்மையான தங்கத்துகள்கள் நமது இரத்தத்தில் தான் கலந்திருக்கிறது. எனவே இரத்தத்தில் கலந்திருக்கும் தங்கத்துகள்களை வைத்து நீங்கள் ஒரு 8 கிராம் கொண்ட தங்க கட்டியை செய்ய போகின்றீர்கள் என்றால் அதற்கு சுமார் 40,000 மக்களின் இரத்தத்தை உறிஞ்சி எடுத்தால் தான் முடியும். எனவே தயவு செய்து அப்படி ஒன்றுமே செய்து விடாதீர்கள். மனித உடலில் மட்டுமில்லை, வேறு எதிர்பாராத இடங்களிலும் கூட தங்கத்தை கண்டுபிடிக்கலாம். டாக்லஸ் ஃபியர் மற்றும் ஹனிசாக்கிள் போன்ற சில தாவரங்கள் மண்ணிலிருந்து தங்கத்தை உறிஞ்சி எடுக்கிறது. ஆனால் இந்த தாவரங்களில் இருந்து தங்கத்தை பிரித்தெடுப்பது என்றால் அது மிகவும் கஷ்டமான விஷயம். அப்படி தங்கத்தை பிரித்து எடுப்பதற்கு தேவைப்படும் பணம் அதில் இருக்கும் தங்கத்தின் பெறுமதியை விட அதிகமானது. எனவே இந்த தாவரங்களில் இருந்து தங்கத்தை பிரித்தெடுப்பதில் ஒரு லாபமுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகிலேயே அதிகமாக தங்கத்தை கொண்ட சுரங்கம் கடல் தான். கடலில் 2 கோடி டன்னுக்கு மேலே தங்கத்துகள்கள் அங்கும் இங்கும் என்று பரவி மிதந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் என்ன, அந்த கடல் நீரில் உள்ள தங்கத்தை பிரித்தெடுப்பது என்பதும் மிகவும் கஷ்டமான விஷயம். எனவே அதிலும் கூட எங்களுக்கு ஒரு லாபமுமே கிடைக்கப் போவதில்லை. சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய கொஞ்சம் மர்மமான சாய் நிரோஷ் ஷோ. இனி நீங்கள் கூறுங்க, இன்றைய ஷோ உங்களுக்கு பிடித்ததா? இன்றைய ஷோ பற்றி உங்கள் கருத்தை எனக்கு கண்டிப்பாக ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஊடாக அனுப்பி வைங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் அனைவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் இருந்தால் தான் என்னால் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்யவே முடியும். எனவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு இதை உங்கள் நண்பர்களுடனும் கண்டிப்பாக பகிர்ந்து விடுங்கள். எதிர்காலத்திலும் எனது ஷோவை தவறாமல் பார்ப்பதற்கு எனது யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். சரி நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு சாய் நிரோஷ் ஷோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் நிரோஷ்.